அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் புதிய இணையதளத்தில் நாம் நமது மின் கட்டணத்தை வீட்டில் இருந்தவாறு எவ்வாறு இணையதளம் வழியாக செலுத்துவது என்பதை பற்றி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் புதிய இணையதளத்தில் நாம் மின் கட்டணத்தை இணையதளம் வழியாக வீட்டிலிருந்து உங்களது அலைபேசி அல்லது கணினி வழியாக எவ்வாறு செலுத்துவது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnpdcl.org. இதுதான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் புதிய இணையதளம். இந்த இணையதளம் முன்பு தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டான்ஜெட்கோ என்று இருந்தது. தற்பொழுது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது TNPDCL என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்திலும் உங்களது மின் கட்டணத்தை நீங்கள் வீட்டில் இருந்தவாறு இணையதளம் வழியாக செலுத்தலாம். உங்களது அலைபேசி அல்லது கணினி வாயிலாக செலுத்தலாம். இரண்டாவதாக ஒரு இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது www.tnebnet.org. இந்த இணையதளத்திலும் உங்களது மின் கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். TNPDCL இணையதளத்தில் உங்களது மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக இந்த மெனுவிலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பேமெண்ட் அண்ட் பில்லிங் சர்வீஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதுல கொடுத்திருக்காங்க குவிக் பே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி TNPDCL குவிக் பே அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்து உங்களது மின் கட்டணத்தை செலுத்தலாம். அல்லது www.tnebnet.org இந்த இணையதளம் வழியாக உங்களது மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக இந்த இணையதளத்திலேயே இங்க ஒரு ஐகான் இருக்கு குவிக் பே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்களது மின் கட்டணத்தை செலுத்தலாம். அதற்காக இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி TNPDCL குவிக் பே பே யூசிங் UPI QR கிரெடிட் டெபிட் UPI ரூபே கார்டு ஆல் பேங்க் நெட் பேங்கிங் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல எந்த ஆப்ஷன் வழியாகவும் உங்களது மின் கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக ஃபர்ஸ்ட்ல கன்சியூமர் நம்பர் அல்லது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. கன்சியூமர் நம்பர் உங்களது மீட்டர் பெட்டியின் அருகில் எழுதப்பட்டிருக்கும் அல்லது உங்களது மின்சார கணக்கீடு அட்டையிலும் உங்களது கன்சியூமர் நம்பர் எழுதப்பட்டிருக்கும். உங்களது கன்சியூமர் நம்பரை இங்க என்டர் பண்ணி இந்த செக்யூரிட்டி கோட் கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்களது பில் டீடைல்ஸ் திரையில் தோன்றும். இதுல டோட்டல் அமௌண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது, சார்ஜ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது, டியூ டேட் கொடுத்திருக்காங்க. அப்புறமா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. கீழேயே UPI கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் டெபிட் கார்டு இதுல எந்த ஆப்ஷன் வழியாகவும் நீங்க உங்க மின் கட்டணத்தை பே பண்ணலாம். இதுல உங்களது பேமெண்ட் கேட்வே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் வழியா எந்த ஆப்ஷன் வழியா உங்களுக்கு பே பண்ண வேண்டுமோ அந்த ஆப்ஷன் வழியா உங்க டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி உங்க பில்ல பே பண்ணிக்கோங்க. நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு நோட் வரும், டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல், வியூ ஆர் டவுன்லோட் ரிசிப்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மின் கட்டண ரசீது திரையில் தோன்றும். இதை நீங்கள் நகல் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு எளிய முறையில் உங்களது மின் கட்டணத்தை வீட்டில் இருந்தவாறு உங்களது ஸ்மார்ட் போனிலோ அல்லது கணினி வாயிலாகவோ எளிய முறையில் மின் கட்டணத்தை செலுத்துங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.